ஹலோ, காத்திருக்கிறீங்களா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த பகுதின்னு சொன்னேன். காத்துன்னுக்கிறீங்களா? நானும் காத்துன்னு உங்கள்கிட்ட வந்து பேசினேன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் மீண்டும் வந்துட்டேன். இப்போ பாருங்க, நான் முதல் வீடியோவில் காற்று அலைகளை பற்றி பேசினேன். நம்ம வாயில் பேசுகிறது மற்றவங்க காதில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க கேட்குது. அதையே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணுன்னாக்கா இங்கேருந்து வயர் மூலிமா கொண்டு போயிட்டு அங்கே ஸ்பீக்கர் வச்சு அங்கே கேட்குற மாதிரி ஒரு விஞ்ஞானத்தை சொன்னேன். இன்னொன்று வந்து ரொம்ப தூரத்தில் நிலாவில் இருக்கிறவங்களுக்கோ, பாம்பே இருக்கிறவங்களுக்கோ, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ, வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கேருந்து பேசுகிறது எப்படி அவங்களுக்கு கேட்குதுன்னு கேட்டாக்கா, நான் முதல்ல சொன்ன விஞ்ஞானம் இருக்குது. இந்த காப்பர் மேக்னெட் அது ரெண்டையும் வச்சுட்டு ஒரு கோன் பேப்பர் வச்சுட்டு நான் ஸ்பீக்கர் வச்சுருவாங்க. அந்த ஸ்பீக்கரில் பேசினாக்கா அந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த கோன் பேப்பர் இந்த காப்பர் அப்புறம் மேக்னெட் இதுக்கு மூலிமா இந்த அசைக்கப்பட்டு இன்னும் சில கொஞ்சம் விஞ்ஞான டெவலப்மெண்ட் மூலிமா இங்கே நம்ம பேசுகிறது வந்து இதுங்களை அசைக்க வச்சு மைக்கில் பேசி மைக்கிலேருந்து இந்த அணுக்களை அசைக்க வைக்குது. இதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இந்த நம்ம அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர காற்றை வந்து சில விஞ்ஞானம் மூலயமா இந்த அணுக்களை அசைக்க வைக்குது. அணுக்களை அசைக்கும் போது இந்த அணுக்களை எல்லா உலகம் முழுவதும் இப்போ எங்கே பார்த்தாலே அது அணுக்களை நிரம்பியிருக்குது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பண்ணுறதுக்கு இதுலேருந்து நம்ம வாயிலிருந்து வந்த சத்தத்தை வந்து சில விஞ்ஞான வழிமுறை மூலிமா இந்த அந்த ஆட்டம்ஸ் சுற்றுறது இல்லையா அதில் கலந்துடுறோம். கலந்து விட்டுட்டோன்னே இது ரொம்ப வேகத்தில் ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுற்றினுக்கிறது. இதில் கலந்து விட்டோன்னே இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் கொடுத்து முன்னில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல ஒயர் இல்லாமல் ஒயர்லெஸ் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் ஆடியோ எலக்ட்ரானிக் இந்த எலக்ட்ரானிக்ன்ற விஞ்ஞானம் மூலிமா அங்கே யார் வீட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களும் இதே ஸ்பீக்கர் சிஸ்டத்தை செல்ஃபோன்லேயோ மற்ற ரிசீவர் மூலிமாவும் இந்த அணுக்கள் மூலிமா போய்ட்டு அவங்க கட்டுக்கிற செல்ஃபோனில் இருக்கிற மைக்கை அசைக்க வைக்குது. அசைக்க வச்சோடனே அவங்க காதில் வச்சுன்னு நம்ம இங்கே பேசுகிறது வந்து ஒயர்லெஸ் ஒயர் இல்லாத அணுக்கள் வழியாக நம்ம அந்த சப்தத்தை நம்ம அனுப்பி அவங்க அந்த சத்தத்தை அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபோன்லேயோ மற்ற கருவிகள் மூலிமா அது பண்ணிக்கின்னு நம்ம இங்கே பேசுகிறது அங்கே கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம இங்கேருந்து வாயில் பேசுகிறது கொஞ்சம் தூரம் காற்றலைகள் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு வழி வந்து எலக்ட்ரிக் ஒயர் மூலிமா நம்ம பேசுகிற ஒயர் மூலிமா கொண்டு போயிட்டு அவ்வளோ தூரத்தில் கேட்டுக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒயர் இல்லாத ஒரு முறையில் நம்ம இங்கே பேசுகிறத எங்கேயோ எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ கேட்க வேண்டும் சொன்ன இந்த முறையில் தான் நீங்கள் கேட்குறீங்க. அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. நான் அதிகமாக சொல்ல போனால் சில சந்தேகங்களெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் குழப்பம் தான் ஏற்படும். சுருக்கமாக சில 3 வழிமுறைகளை நான் சொன்னேன். இன்னும் வேறெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, குட் நைட் சொல்லிட்டா வேறு டாபிக் மூலிமா கொஞ்ச நேரம் உங்களுக்கு சந்திச்சுட்டு அப்புறமா குட் நைட் சொல்கிறேன். வணக்கம்.